இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். கூடுற அளவுக்குலாம் கூட்டம் இல்லையா? மொத்தமாவே 3 பேர் தான் இருக்கானுங்க. கம்முனர்றா சார். ஏன் சார் எல்லாரும் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க? அதையே சார் தயங்கி கேக்குறீங்க? நீங்க இந்த கேள்வி கேட்கணும் தான் தலைவர் எங்க எல்லாரையும் கருப்பு சட்டை போட்டு சொன்னாரு. தைரியமா கேளுங்க. ஏய் கம்முனர்றா. தம்பி, நாங்க ஏன் கருப்பு சட்டை போட்டு வந்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? அவ்வளவு ஆர்வம் இல்ல சார். அத்த கேள்வி கூட போயிடலாம். பரவாயில்ல தம்பி, நான் சொல்றேன் தம்பி. இல்ல வேணாம் சார். தம்பி நான் சொல்லுவேன்பா. தலைவரே, அவங்கதான் வேணான்றாங்களே, ஏன் கம்பல் பண்றீங்க? கம்முனரு, உன்னை பேச வேணாம்னு சொன்னேன். என்ன சார் பொது இடத்துல உங்க கட்சியாலே அறியறீங்க? ஐயோ தம்பி, செவுல்ல கொசு உட்காந்துச்சுப்பா, அதான் பாச்சேன். நீ வீட்டுக்கு வா, கிரில் சிக்கன் மாதிரி சுத்த விட்டுறோம். சார் நீங்க எது கருப்பு சட்டை போட்டதுன்னு எங்களுக்கே தெரியும் சார். எதுக்கு தம்பி சொல்லுங்க? உங்க கட்சி இருக்குதா இல்லையானே யாருக்கும் தெரியல. எங்க உங்களுக்கே மறந்துட போதுன்னு கலர் கலரா சட்டை போட்டு வந்து காமெடி பண்ணுகிறீங்க. எல்லாம் மக்கள் கவனத்தை ஈர்க்கதானே? யோ, நேத்து நைட்டு தலைவர் எங்க கிட்ட மட்டும் சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? வீட்டாண்ட வந்து காது போட்டியா? காதத்துருவேன். என்ன சார் பிரஸுக்கே மிரட்டலா? தம்பி ஒரு நிமிஷம். டேய், கூட்டத்துல தொலைஞ்ச கர்ச்சிப் மாதிரி ஆயிடுச்சுடா நம்ம கட்சி. யாருக்குமே தெரியலடா. கால் மீறி போட்டு காணா போறதுக்குள்ள காப்பாத்தலான்னு படாத பாடுபடுறான்டா. ஏன்டா இப்படி பண்ற? என்ன ஆச்சு சார்? தம்பி, அவன் ஏதோ ஒரு வேகத்துல வார்த்தை விட்டான், மன்னிச்சிருப்பா. என்னைக்குமே உங்க பிரஸுக்கு தான் என்னோட முதல் மரியாதை. அப்போ எங்க பிரஸுக்கு? காதலுக்கு மரியாதை. கம்பெனியா அவர் தான் சமாளிக்கிறான்னு தெரியுதுல்ல. கேஷலா விட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. ஆமா, நீங்க இன்னும் மாநாடு நடத்தல. இடம் பற்றாக்குறை, அதனால நடத்தல. உங்க கட்சியில இருக்கிற 3 பேர் வச்சு மாநாடு நடத்துறதுக்கு மூத்திர சதே போதும். இவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கலையா? தம்பி, நீங்க தான் கேட்டீங்களே. நான்லாம் எதுவும் கேட்கல சார். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான்ப்பா வந்ததுல இருந்து டேபிள் ஃபேன் மாதிரி சுத்தி சுத்தி எல்லாரையும் பாத்துனுங்கற. அதாவது கேளாம்பா பதில் சொல்றேன். சரி, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி? தம்பி, எந்த கட்சி நீங்க? இந்த அடிப்படை கேள்வி கேட்க கட்சியில இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. அறிவு இருந்தாலே போதும். சொல்லுங்க. தம்பி, நீங்க ரொம்ப ராங்கா பேசுறீங்க. எந்த மீடியா? சோசியல் மீடியா. தம்பி, அந்த பையன் கேள்வி கேட்டா நான் எருக்க மாட்டேன்பா. அப்ப கிளம்புங்க சார். என்னடா நம்மள கிளம்ப சொல்றான், கம்முன்னு நிக்கிற? கிளம்ப சொல்றானா? அப்பாங்க தலைவர் போவோம். டேய், அவன் நம்மள அசிங்கப்படுத்துறான்டா. அசிங்கப்படுத்துறானா? அப்பாங்க தலைவர் போவோம். டேய், பத்தா வச்சிரோம்டா, உன்னை அசிங்கப்படுத்துறான்டா, வெறுப்பேத்துற. சாரி தலைவரே. டேய், நான் தலைவர் அசிங்கப்படுத்துறீங்களா? வர்ற எலெக்ஷன்ல என் தலைவன் சிஎம் ஆவனா மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடுவாரா? டேய், நீ என்ன ஊய் சொல்லி பேசுற? தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணிப்பா, போடா நீப்பா. என் தலைவர் அம்மனை கூட ஓடுவான். தலைவனை சத்தியமா. தலையில சிம்முலைய கலக்கி விட்டாயா புனியோட.